ஆசீர்வாத ஆச்சாரி, இது மடைமாற்றக்கூடிய அரசியல். அது ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசலாமா? அது தனி மனித தாக்குதலை தாண்டி அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு. கார்கே வணக்கம். நம்ம நண்பர் அமுதரசன் பேசினதுல ஒரு சில அன்பார்லிமெண்டரி வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினாரு. அது மாதிரியான வார்த்தைகளை எதுவுமே பயன்படுத்தல. நானு யோகியதைய, அதாவது திராணி இருக்குதா, தைரியம் இருக்குதா, அதாவது என்னன்னா பேசுறது பேச முடியாது. திறமை இருக்கா, திராணி இருக்கான்றது பொது வழியில அரசியல் கட்சிகள் பேசுறாங்க, விவாதத்திலே பேசுறாங்க. ஆமோதிக்குதா? நான் என்னோட சிம்பிள் கேள்வி, அவர் ஒருத்தர் என்ன பேசினாலும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் கெட்ட வார்த்தை பேசி நான் ஆரம்பிக்கட்டுமா? நீங்க நீங்க எந்த பேசினாலும், அது பார்லிமெண்ட்ல பேசினாலும் சரி, டிவில பேசினாலும் அதுக்குன்னு கண்ணியமான வார்த்தைகளை பேசணும்ன்றத திமுக காரங்க ஒத்துக்கணும். பயன்படுத்தணும். ஆனா நான் நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க சார். கார்கே நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க சார். எப்படி பார்லிமெண்ட்ல அவர் எக்ஸ்பென்ஸ் பண்றாரு இல்லையா, அது மாதிரி நான் சொன்ன 2 வார்த்தை எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு போங்க. அவர் பிரதமரை பத்தி தப்பா பேசுவாரா? நாங்க கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? நீங்க பேசுற வார்த்தை சரியா சார்? நீங்க பேசுற வார்த்தை சரியா? நீங்க பேசுற வார்த்தை சரியா? இல்ல நான் பேச, அப்ப அவர் பேசுனது சரியா? அதுக்கு சொல்லுங்க. நீங்க அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. ஒரு பிரதமர் 140 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்றவருக்கு ஒரு கட்சி பாஜக உலகத்திலே 18 கோடி உறுப்பினர்கள் கொண்ட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறவங்க இவரை இஷ்டத்துக்கு பேசுவார்னா அப்ப நாம் பேசக்கூடாதா? இல்ல சார், நீங்க பேசுங்க, ஆனா கெட்ட வார்த்தை மியூட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரோகிராம் 11 மணிக்கு சார். அதாவது கார்கே சிம்பிள், கார்கே சிம்பிள் 11 மணிக்கு நீங்க போடுவீங்க இல்லையா, அதுல என்னோட 2 வார்த்தை மியூட் பண்ணிட்டு போங்க. எப்படி பார்லிமென்ட்ல இப்ப இதே வார்த்தை அமுதரசன் பேசினார்னா இல்ல சார், நான் ஒரு இதே வார்த்தை அமுதரசன் பேசினார் சரி, நம்ம அலோ பண்ண மாட்டோம் சார். கார்த்திகே நான் ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சாரு. அவருக்கு பக்கத்துல உள்ளவருக்கு அவருக்கு சொல்லுங்க. பொது வெளியில பேசும்போது பிரதமரை பேசும்பொழுது அவர் ஓட்டு போட்டவங்களுக்கும் பிரதமர், ஓட்டு போடாதவங்களுக்கும் பிரதமர். இஷ்டத்துக்கு நீங்க பேசி போறதுக்கு எந்த இடத்துலயும் உங்களுக்கு உரிமை கிடையாது. கார்கே நீங்க அலோ பண்ணீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். இல்லாட்டினா அவர் எப்ப பேசுமாறு நான் ஊடால பேசுவேன். பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. அமைச்சர் பேசுறது சரியா? பதிலுக்கு வாங்க. நான் முதல்ல வரேனே, அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ளர யூ ஆர் ஜம்பிங். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரு இந்த ஜாதி அரசியலை செய்யறாங்க அப்படின்றதா முக்கியம். இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன பேசினாரு பாராளுமன்றத்துல? அவரை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருக்குது, பீகார் மாடல் இருக்குது. பீகார்ல இதேதான் பண்ணாங்க.
ஆனா என்னாச்சு, பீகார் உடைய ஹைகோர்ட், பட்னா ஹைகோர்ட் இது செல்லாது, இது மாதிரி நடத்த கூடாது அப்படின்னு அதை வந்து செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ணிச்சு. இப்ப கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஊடால பேசாதீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்குது. இதே காங்கிரஸ் கட்சியுடைய தோழமை கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷன் சமயத்துல பாஜக வந்துச்சுன்னா எஸ்சி வந்து அது உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை எடுத்துருவாங்க, எஸ்டிஎல் குறிய இடஒதுக்கீடை எடுத்துருவாங்கன்னு பேசினாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டின்னு ஒண்ணு உண்டு, அதன் எங்க கட்சியில எந்த கட்சி வந்தாலும் எடுக்க முடியாது. அத கூட அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சொல்லாங்க. என்ன ஆச்சு? சார் உங்க ராகுல் காந்தி பேசியிருக்காரு சார், ஒவ்வொரு மாநாட்டிலையும் அங்க பேசினாரு, தேர்தல்ல ஒவ்வொரு தேர்தல் அவரோட பிரச்சாரம் பேசினாரு. பாஜக சார் அதான் நான் சொல்றீங்களா, ஒண்ணு கிடையாது. 1000 உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்பியா வைக்கிறேன். அதே ராகுல் காந்தி பீகார்ல பேசியிருக்காரு, உத்தரப்பிரதேசத்துல பேசியிருக்காரு, டெல்லியில பேசியிருக்காரு. இந்த தேர்தல் முழுக்க கட்டமைச்சதே இந்த நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் போயிடும் அப்படின்னு கட்டமைச்சாங்க. அதுதான் உண்மை. தயவு செய்து 3 மாச பிரச்சாரத்தை நீங்க திரும்பி எடுத்து பாருங்க. அதுல ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்க்கணும். இவங்க என்ன 99 சீட்டு தான் சார் வாங்கியிருக்காங்க, இன்னும் 3 டிஜிட் கூட வாங்கல. அதுக்குள்ளார இவங்களுடைய ஆணவம் என்ன, அகங்காரம் என்ன, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சார். நாங்க பயப்படல, உங்களுடைய ராகுல் காந்தி தான் ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர். பாராளுமன்றத்துக்குள்ளார அவர் நிக்கிற விதம் என்ன, அவர் பேசுற விதம் என்ன, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கூட கொடுக்கிற ஒரு மரியாதை கூட தெரியாம அங்க ராகுல் காந்தி தந்தை டிவி மூலமா மக்களுக்கு செய்தியை சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.